எலக்ட்ரிஷியன் ட்ரேட் செஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது வீட்டு மின் இணைப்பு லைனை எவ்வாறு நிறுவுவது என்பதை பார்ப்போம். இந்த செஷனின் முடிவில் நீங்கள் தெரிந்து கொள்வது என்னவென்றால், அருகில் இருக்கும் கம்பத்திலிருந்து தூரத்துக்கு ஏற்ப தேவையான மெட்டீரியல்ஸ் அளவை தெரிந்து கொள்வதுதான். GI பைப்பை தயாரிப்பது கூஸ் நெக் கம்பியை அதை எவ்வாறு பொருத்த வேண்டும் என்பதையும், GI வயரை எப்படி தயாரிப்பது, ரிங் இன்சுலேட்டர் மூலம் எப்படி தனித்தனியாக பிரிப்பது என்பதையும், மின்சார வயரை எப்படி எனர்ஜி மீட்டரில் கனெக்ட் செய்வது என்பது பற்றியும், அந்த மின்சார வயரை தலைக்கு மேல் செல்லும் கம்பங்களில் எப்படி இணைக்க வேண்டும் என்பது பற்றியும், 2 முனைகளிலும் மின்சார வயரை சப்போர்ட் வயருடன் எர்த் செய்வது. எலக்ட்ரீஷியன் டூல் கிட் மற்றும் தேவையான உபகரணங்கள். எலக்ட்ரீஷியன் டூல் கிட்: பைப் ஜம்பர் 25 mm சுற்றளவு, 40 mm நீளம். பைப் ரெஞ்ச் 50 mm, மெகர் 500 வோல்ட். ராவல் பிளக் டூல் நம்பர் 10 பிட்டுடன். பிளேடுடன் அட்ஜஸ்ட் செய்யக்கூடிய ஹேக்ஸா 300 mm. பாதுகாப்பு கயிறு, மூங்கில் ஏணி 6 மீட்டர் உயரம், GI டை செட், அதனுடன் ஸ்டாக் 15 - 40 mm, எர்த் கிளிப்ஸ் 40 mm 6 கிளிப்ஸ். இரட்டை வயர் கேபிள், பாதுகாப்பான கேபிள் இல்லை என்றால் PVC-யால் மூடப்பட்ட கேபிள். 2.5 mm சதுர அளவு, 250 வோல்ட் தாங்கக்கூடியது. GI ஒயர் 10 SWG, GI ஒயர் 12 SWG மற்றும் 22 SWG. GI ஒயர் 7/3 × 15 mm நீளம். போர்சிலைன் ரிங் இன்சுலேட்டர் 17 தேவைப்படும். GI பைப் 40 mm 3 மீட்டர். வளைவான GI கம்பி 40 mm. MS கிளாம்ப்ஸ் 40 mm 3 mm கனம். மரப்பலகையில் பயன்படுத்தக்கூடிய ஸ்க்ரூஸ் 40 mm 8 தேவைப்படும். சில்வர் பெயிண்ட் 200 ml. ஸ்டே இன்சுலேட்டர்ஸ் 2. பாம்பே ஆணி 8 தேவைப்படும். கேபிள் கிளான்ஸ், செங்கல், மணல், கேபிள் காம்பவுண்ட், சோல்டர், கேபிளை மாற்ற தேவையான கிளாம்ப்ஸ் தேவைக்கேற்ப. அருகில் இருக்கும் கம்பத்தின் தூரத்தை பொறுத்து தேவையான அளவு மெட்டீரியல்ஸை கணக்கு செய்ய வேண்டும். மின்சார விநியோக அமைப்பில் ஏற்கனவே உள்ள சர்வீஸ் கம்பத்திலிருந்து நுகர்வோர் கட்டிடங்களுக்கு சர்வீஸ் இணைப்பு, சர்வீஸ் வரி மூலம் வழங்கப்படும். சர்வீஸ் கம்பத்தில் வேலை செய்யும் போது கண்டிப்பாக மின்சாரத்தை துண்டித்துவிட்டு வேலை செய்ய வேண்டும். பிறகு சர்வீஸ் லைனை கம்பத்துடன் இணைக்க வேண்டும். இப்போ நம்ம பயிற்சியை ஆரம்பிக்கலாம். அருகிலுள்ள கம்பத்தை தேர்ந்தெடுத்து அதன் தூரத்தை அளவெடுத்துக் கொள்ள வேண்டும். கட்டிடத்தில் சர்வீஸ் லைனை எங்கு கொண்டு வர வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டும். அளக்கும் தூரத்தை அட்டவணையில் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். கட்டிடத்திற்கு சிங்கிள் ஃபேஸ் மின்சாரம் தேவையா அல்லது 3 ஃபேஸ் மின்சாரம் தேவையா என்பதை குறித்து வைக்க வேண்டும். பின் குறிப்பு: சர்வீஸ் கேபிள் அருகிலுள்ள வேறேதும் கட்டிடத்திற்கு நடுவில் செல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். GI பைப்பை எடுத்து கூஸ் நெக்கை போல அதை வளைத்து தகுந்த திசைக்கேற்ப அதை பொருத்த வேண்டும். மீட்டர் போர்டு இருக்கும் இடத்திலிருந்து GI பைப்பின் உயரத்தை அதற்கு ஏற்றவாறு அமைத்துக் கொள்ள வேண்டும். கூஸ் நெக் கம்பியின் நீளம் அந்த சுவற்றின் கனத்திற்கு ஏற்ப இருக்க வேண்டும். எல்லா அளவுகளையும் அட்டவணையில் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். சுவற்றின் உள்புறம் இருக்கும் மீட்டர் போர்டிற்கு ஏற்றவாறு கேபிளின் நீளத்தை அளவெடுத்துக் கொண்டு அதை அட்டவணையில் குறித்து வைக்க வேண்டும். சர்வீஸ் கேபிள் மற்றும் GI பைப்பின் அளவு குறிக்கப்பட்ட அளவிற்கேற்றவாறு தயார் செய்து கொள்ள வேண்டும். தேவையான அளவை GI பைப்பில் குறித்து 2ஆக வெட்ட வேண்டும், அதாவது L1 L2. GI பைப்பின் ஒரு முனையில் L1 L2 முனைகளில் டை உதவியோடு மரைகளை போட வேண்டும். GI பைப்பின் மறுமுனையான L1-ஐ கூஸ் நெக் போல வளைத்துக் கொள்ள வேண்டும். வளைவு குழாய் விட்டத்தின் 12 மடங்கு சமமான விட்டத்தை கொண்டிருக்க வேண்டும். பைப் ஜம்பரின் உதவியோடு சுவற்றில் தேவையான துளையை போட்டுக்கொள்ள வேண்டும். GI கம்பி எனர்ஜி மீட்டருக்கு அருகே இருப்பது போல் அமைக்க வேண்டும். வளைக்கப்பட்ட GI கம்பியை GI பைப்பின் L2 பகுதியுடன் இணைக்க வேண்டும். சர்வீஸ் கேபிளை பிரிப்பதற்காக GI ஒயரின் சப்போர்ட்டை பயன்படுத்த வேண்டும். தயார் செய்யப்பட்ட பைப்பின் மூலமாக GI ஒயரை செலுத்த வேண்டும்.
எம்எஸ் கிளாம்பை பயன்படுத்தி ஜிஐ பைப்பை சுவற்றில் செங்குத்தாக பொருத்த வேண்டும். சிங்கிள் ஃபேஸ் சப்ளைக்கு 2 சிறிய வளையங்களை கொண்ட இன்சுலேட்டரை பொருத்த வேண்டும். ஒரு செட் என்பது 10 SWG GI ஒயருக்கு பொருத்தமானது. 10 SWG GI ஒயருக்கு பொருத்தமான ரிங் இன்சுலேட்டரை சமமான இடைவெளியில் பொருத்த வேண்டும். தேவையான நீளத்திற்கு ஏற்ப சர்வீஸ் ஒயரை ரிங் இன்சுலேட்டருக்குள் செலுத்த வேண்டும். சர்வீஸ் கேபிளின் 2 முனைகளிலும் ஃபேஸ் மற்றும் நியூட்ரலை குறித்துக் கொள்ள வேண்டும். சப்போர்ட்டிங் GI ஒயரின் ஒரு முனையை செங்குத்தாக இருக்கும் GI பைப்பில் யூ-கிளாம்ப் உதவியுடன் இணைக்க வேண்டும். GI ஒயரின் மற்றொரு முனையை கம்பத்தின் முனையில் இணைக்க வேண்டும். சர்வீஸ் கேபிளை எனர்ஜி மீட்டருடன் எவ்வாறு இணைப்பது என்பதை பார்க்கலாம். மீன் கம்பியை பயன்படுத்தி சர்வீஸ் கேபிளை GI பைப்பின் ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு இழுக்கலாம். தலைக்கு மேல் இருக்கும் கம்பியுடன் சர்வீஸ் கேபிளை இணைக்க வேண்டும். சர்வீஸ் கேபிளை எனர்ஜி மீட்டருடன் இணைத்துவிட்டு கட் அவுட் லைனுடனும் இணைக்க வேண்டும். சர்வீஸ் கேபிளின் இரு முனைகளையும் எர்த் சப்போர்ட் கேபிளுடன் இணைக்க வேண்டும். யூ-கிளாம்ப் மூலமாக எர்த் கண்டினியூட்டி கண்டக்டருடன் இணைக்க வேண்டும். எர்த் ஒயரை GI பைப் மூலமாக மெயின் போர்டில் இணைக்க வேண்டும். பூமிக்கு ஏற்றவாறு எர்த் கிளாம்ப்ஸை GI பைப்புடன் இணைக்க வேண்டும். ஃபேஸ் ஒயருடன் சர்வீஸ் கேபிள் மற்றும் ஃபேஸ் கேபிளை இணைத்து அதன் மின்சாரம் செல்லும் வழியாகவோ அல்லது கனெக்டருடன் இணைக்க வேண்டும். நியூட்ரல் கேபிள் மற்றும் வயரை சர்வீஸ் கேபிளுடன் இணைக்க வேண்டும். சர்வீஸ் கேபிளுடைய நியூட்ரல் கேபிளை நியூட்ரல் வயருடன் இணைக்க வேண்டும். இந்த வேலையை நாம் செய்வதற்கு முன் சர்வீஸ் கேபிள் மற்றும் சர்வீஸ் கிளாம்பை இணைப்பதற்கு முன் கண்டிப்பாக மின்சாரத்தை துண்டித்துவிட வேண்டும். சர்வீஸ் லைன் ஒயரை பரிசோதித்து பின்னர் அதனை இணைக்க வேண்டும். ரீகேப். இந்த செஷனில் நாம் தெரிந்து கொண்டது அருகில் இருக்கும் கம்பங்களை நாம் தேர்ந்தெடுக்கிறது, தேவையான அளவு உபகரணங்களை எடுத்துக்கொள்வது, GI பைப்பை தயார் செய்து கூஸ் வடிவ கம்பி அமைப்பை எப்படி பொருத்த வேண்டும் என்பதையும், GI வயரை எப்படி தயாரிப்பது, ரிங் இன்சுலேட்டர் மூலம் சர்வீஸ் கேபிளை எப்படி தனித்தனியாக பிரிப்பது என்றும், மின்சார வயரை எப்படி எனர்ஜி மீட்டரில் இணைப்பது என்றும், அந்த மின்சார வயரை தலைக்கு மேல் செல்லும் கம்பங்களில் எப்படி இணைக்க வேண்டும் என்பது பற்றியும், 2 முனைகளையும் மின்சார வயருடன் சப்போர்ட் பற்றியும் எர்த் செய்வது எப்படி என்பதும், இந்த அனைத்து செஷனும் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். வேற ஒரு செஷனில் புதிய தலைப்போட பார்க்கலாம். தேங்க்யூ.